ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 419. பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. அதாவது நுட்பமான கேள்வி அறிவினை பெற்றிருக்காதவர்கள் பணியுடன் தமது வார்த்தைகளை பிறரிடம் பேசுவது என்பது அரிதாக இருக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். மதிநுட்பமான கேள்வி ஞானம் பெற்றிருப்பவர்களே பணிவுடன் தமது வார்த்தைகளை பிறரிடம் பேசுவார்கள். கேள்வி அறிவு பெறாதவர்கள் பணிவுடன் பிறருடன் பேசுவது என்பது அரிதினும் அரிதாக இருக்கும் என்கிற இந்த திருக்குறளின் கேள்வி ஞானத்தினுடைய மேன்மை பற்றிய கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் மருதகாசி இயற்றியிருக்கிற அற்புதமான ஒரு பாடல் நம் நினைவுக்கு வருகிறது. சிறந்த உயர்ந்த அறிவுடையவர்களிடம் அடக்கம் அதிகமாக இருக்கும். அது அவர்களது பேச்சிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். போதுமான அறிவு இல்லாதவர்களே பயன் இல்லாமலும் அடக்கமின்றியும் அதிகமாகவும் பிறரை புண்படுத்தும் வண்ணமும் ஆர்ப்பாட்டமாகவும் பேசி மற்றவர்களுக்கு துன்பங்களை விளைவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்கிற அருமையான கருத்தினை சிறந்த கேள்வி அறிவுடைய அடக்கமுடைமையினுடைய பெருமையை உணர்ந்த ஒரு நாயகன் இந்த மக்களுக்கு அறிவுடையாரினுடைய மேன்மையையும் அறிவற்றவர்களுடைய பிற்போக்கு தன்மையையும் மிக அழகாக விவரிக்கின்ற பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், அரிசியாகி பிறருக்கு உணவாகி பயன் கொடுக்கக்கூடிய நெற்கதிர்கள் தரையை பார்த்து பணியுடன் இருக்கின்ற நிலையிலே எதற்கும் பயனற்ற நெற்பதர்கள் தனது குறைகளை எல்லாம் மறந்து அல்லது மறைத்து கொண்டு நிமிர்ந்து விரைத்து கொண்டு மேலே பார்ப்பதை பார்க்கின்றோம். அதுபோல அறிவாற்றல் மிக்கவர்கள் பிறருக்கு பயன் தர தக்கவர்கள் வீட்டிலே அடக்கமாக இருக்கின்ற போது இந்த இயற்கைக்கும் மனித சமுதாயத்திற்கும் எந்த பயனையும் விளைவிக்கும் நோக்கம் இல்லாத எதற்கும் ஆகாத சில மூடர்கள் அறிவிலிகள் வெளியிலே நின்று ஆர்ப்பாட்டமாக பேசுகின்ற அவல நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேள்வி ஞானத்துடன் உயர்ந்த கல்வி அறிவு பெற்ற உயர்ந்த மனிதர்கள் சான்றோர்கள் உத்தமர்கள் இருக்கின்ற அவர்களிடம் இருக்கின்ற அடக்கமுடைமையை உயர்த்தி பிடித்து பெருமைப்படுத்துகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1956 வெளிவந்த தாய்க்கு பின் தாரம். மருதகாசியின் அற்புதமான அந்த பாடல் வரிகள் KV மகாதேவன் இசையமைப்பிலே TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்ந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரே, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதரே. தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரே, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதரே. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்து வெளியிலே. எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்து வெளியிலே. தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரே, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதரே. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்து வெளியிலே. எனவே நுட்பமான கேள்வி அறிவினை பெற்றிருக்காதவர்கள் பணிவுடன் தமது வார்த்தைகளை
பிறரிடம் பேச மாட்டார்கள். அவ்வாறு பேசுவது என்பது அரிதினும் அரிதாக இருக்கும் என்கிற கேள்வி ஞானத்தினுடைய மேன்மையை மிக சிறப்பாக விளக்குகின்ற இந்த திருக்குறளின் பொருளினை அறிந்து உணர்ந்து நாமும் கேள்வி அறிவினை, கேள்வி ஞானத்தினை சிறப்பாக பெற்று வாழ்க்கையிலே பெருமைகளை அடைவோம், பயன் தரத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 420. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.